ஐயாளோட அம்மி இன்னைக்கு வந்து நம்ம ஜெய்கோட எஃப்எஃப் என்லெஸ் லவ்வோட பட்டன் தான் பார்க்க போகிறோம்டா அம்மி. ஓகேடா அம்மி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அம்மி நான் போகிற வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகேடா, நம்ம 9th பாட்டு எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். 9th பாட்டு எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போனா வந்துட்டு ஜேகே வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீங்களாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஜேகே சொல்லுவார், நான் எனக்கு கோவிலில் தான் ஸ்டே பண்ணுறேன், அதுவும் உன்னோட ரூமில் தான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கும் தியாக்கும் தூக்கி வாரி போட்டிருக்கோம். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, உன் வீடு இல்லையா, நீ போய் அங்கே தூங்கிட்டு தானே, இங்கே நாங்கள் 2 பேரும் கேர்ள்ஸ் தானே இருக்கோம், நீ எதுக்கு இங்கே வந்து தங்குற, அதுவும் என் ரூமில் எதுக்கு வந்து தங்குற அப்படிலாம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஜேகே சொல்லியிருப்பாரு, இல்லை நம்ம தான் 2 பேர் லவ் பண்ணுறோம்ல, அதனால் நான் உன் வீட்டில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. அதுலேருந்து தான் விட்டுருந்தேன். ஓகே டாமி, வாங்க நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜேகே சொல்கிறாரு, இங்கே பாடி, நான் இன்றைக்கி வந்து உன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறேன், அது ஒரு ரூம் தான் ஸ்டே பண்ணுறேன். ஏய் குக்கி, என்ன விளையாடுற நீ ஒழுங்கு மேலே உன் வீட்டுக்கு போய் தூங்கு. அதெல்லாம் முடியாதுடி, நான் இங்கே தான் இருப்பேன். குக்கி, என்னடி நீ எதுக்கு இங்கே தூங்குற? ஏன் நீ போய் வீட்டில் தூங்க வேண்டியது தானே? இதுவும் என் வீடு மாதிரி தான் குக்கி, ஆனால் நாங்கள் 2 பேரும் கேர்ள்ஸ் தான், அதுவும் நீ ஏன் ரூமில் வந்து தூங்குறேன்ற? ஆமாம், உன் ரூமில் தான் தூங்குறேன்ற. வேற யார் ரூமில்? தியா ரூம்லையா தூங்குறேன்ற? குக்கி, என்னடி உனக்கு பிரச்சனை? குக்கி, எப்படி குக்கி, நம்ம 2 பேருக்கு இன்னும் மேரேஜ் கூட, ஆனால் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடி. குக்கி, அது என்ன உங்கள் ஊரில் என்கேஜ்மெண்ட்டாக என்ன? அது நீ எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு கிஃப்ட்டு, நீ அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோடி. ஆனால் நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. குக்கி, ஆனால் ஆன்ட்டி ஏதாவது, அவங்களாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா என் வீட்டை ஸ்டே பண்ணும்போது சொல்லிட்டு வந்தேன். சேச்சா அப்படி சொல்ல, முயலை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். குக்கி, ஆனால் இங்கே பார்ட்டி, நீ அதுக்கப்புறம் எது சொன்னால் நான் கேட்க போகிறது கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணுறேன், ஓகேவா? நாட் ஓகே குக்கி. ஓகே தாண்டி அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்கள் ரூமுக்கு வராரு. தியா அப்படியே பேய் அந்த மாதிரி உங்களை 2 பேரையும் பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்களும் அவளை பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க ஜேகே பின்னாடியே. ஜேகே வந்து அப்படியே வந்து உங்கள் பெட்டில் வந்து உட்காந்து குதிச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகேகிட்ட சொல்கிறீங்க, குக்கி ஏன் குக்கி பண்ணிலாம் நீ பண்ணுற? நானே பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணேன். இங்கே பாரு, உன்னோட பெர்மிஷனாக உன்னை டச் பண்ண மாட்டேன், நீ என்னை நம்பலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை குக்கி, ஆனால் எப்படியும் ஒரு பையனும் பொண்ணும் ஒரே ரூமில், ஊரில் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா? யார் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என் பொண்டாட்டி, நான் புருஷன்டி. குக்கி, நீ விட்டா பேசிக்கிட்டே போவேன், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்குறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே தூங்குறீங்க. பெட்ஷீட்லாம் எடுத்து போச்சுட்டு படுத்துடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஜேகே வந்து உங்கள் ஹிப் மேலே கையை போட்டு அப்படியே வந்து உங்களை அவர்கிட்ட க்ளோஸாக இழுக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. ஜேகேவோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸாக உங்களுக்கு தெரியுது, அவ்வளோ கிட்டக்கு உங்கள் மூஞ்சி வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் கையை எடுக்கலாம் ட்ரை பண்ணுறீங்க. அப்புறம் ஜேகே அப்படியே கண்ணை மூடிட்டே சொல்கிறாரு, இப்போ நீ கையை எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்ச நேரம் பயம், என்ன நான் எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு திரும்பியும் கண்ணை மூடிட்டே சொல்கிறாரு, எதுக்கு இப்போ என்ன பார்த்துட்ருக்க, தூக்கம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, தூக்கம் இல்லை குக்கி. ஏன்? நீ தான் இப்படியே ஹிப்பை பிடிச்சிருக்கிய, நான் ஹக் பண்ணியிருந்தேன் உனக்கு தூக்கம் வரும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் அவர் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. அந்த கிஸ் வந்து ரொம்பவே பேஷண்ட்டாக இருக்குது.
அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த கிஸ் உங்களுக்கு. ரொம்பவே சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கிஸ் ரொம்பவே டீப்பாக போகுது. வந்து நீங்கள் பேக் கிஸ் பண்ணல, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு இதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் அந்த கிஸ்ஸை வந்து இன்னுமே டீப்பாகிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் உங்களால் மூச்சு விட முடியல. ஜேக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு 5 நிமிஷம் வந்து பிரேக் விடுறாரு. ஸோ கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஜேக்கு அப்படியே அவங்க பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ தானே சொன்னேன் குக்கி, என் பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு டச் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நீ எதுக்கு ப்ராக்டிஸ் யூஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, உங்களுக்கு செம்ம ஷைனஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செஸ்கிட்ட வந்து தலையை குனிஞ்ச மாதிரி வச்சுக்கிறீங்க. அவர் உங்கள் ஹெட்டை வந்து அவர் செஸ்கிட்ட அணைச்ச மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அவர் செஸ் மேலே அப்படியே படுத்துருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த முதுகு வந்து டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் கொஞ்சம் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. ஜேகே தான் ஃபஸ்ட்டு இறந்துக்கிறாரு. நீங்கள் இன்னும் தூங்கிட்டுருக்கீங்க. அப்புறம் ஜேகே அப்படியே வந்து உங்களை காலைல அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இறந்துக்கிறீங்க. நீங்கள் எழுந்தோடனே ஜேகே பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, குக்கி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? ஆகணும்டி. சரி போ, போகிறேன். போ குக்கி, போகிற சொல்லிட்டு இங்கே படுத்துருக்க, என்னன்னு தெரிலடி. நீ என் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு இறந்துக்கணுன்னே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கீர் அப்படியே பார்க்குறாரு. உங்கள் ஷர்ட் வந்து கொஞ்சமாக நகர்ந்துட்டு உங்கள் கொஞ்சமாக லேசாக வந்து செஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது லைட்டாக. ஸோ நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு கொஞ்சமாக ஹைட் பண்ணிட்டு ஜேகே செஸ்ட்லேயே லேசாக அடிக்கிறீங்க. ஜேகே உடனே யார்கிட்ட இப்படி தூங்க சொன்னேன், நானும் தூங்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பார் குக்கி, நான் எதுவும் தூக்கத்தில் அப்படி இருந்திருக்கோம், அதுக்கு நீ பார்ப்பியா என்ன? ஆமாம் நான் பார்ப்பேன், என் பொண்டாட்டி ஏதானே நான் பார்க்குறேன், அதில் என்ன தப்பு? சரி போய் எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வாஷ்ரூம்குள்ளே வந்து தள்ளி விட்டுறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வராரு. வெறும் ஒரு டவலை மட்டும் கட்டிக்கிட்டு வராரு. நீங்கள் ஒரு பார்த்தவரு அப்படியே வாயை பொழந்துடுறீங்க. வாயிலேருந்து வழியில் அவ்வளோதான், அப்படியே பச்சையாக சைட் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். ஜேகே அப்படியே அவர் மேலெலாம் வந்து ரொம்ப வெட்டாக இருக்குது. அவரோட ஹேர்லாம் வந்து ரொம்ப வெட்டாக இருக்குது. அவர் ஹேர்லேருந்து ஒரு ட்ராப்பாக வந்து அவர் ஷோல்டரில் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பாக வந்து வாட்டர்ஸ் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அது அப்போல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரில, அவர்கிட்டேருந்து ஐஸ் எடுக்கணுன்னே தோணலை. ஜேகே இதை நோட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கிட்ட வராரு. நீங்களும் அவர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு உங்கள் காது கிட்ட வந்துட்டு, பொண்டாட்டி அவ்வளோ ஹாட்டாக இருக்கனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவர் பச்சையாக சமைச்சிட்டு இருந்தீங்க. அவர் அதை நோட் பண்ணிட்டு அவளை வந்து கேட்குறாரு உங்ககிட்ட. உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல, அடித்து பிடிச்சிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. டவலு எதுவுமே எடுக்கலை, டவலு ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்க முடியே நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு குளிக்கிறீங்க. குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தா உங்களுக்கு ஞாபகம், ஐயோ டவல் கூட எடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜேகே, ஏன் எப்படி வருவா வெளியில், சீக்கிரம் வாடி, காலேஜ் டைம் ஆகுது. குக்கி என்ன அது, நான் ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்கலை. சரி வெளியில் வந்து எடுத்துக்கோ. அது இல்லை குக்கி. என்னடி, நான் டவலும் எடுத்துகிட்டு வரல. டவல் எடுக்காமல் எதுக்கிட்டே பாத்ரூம்குள்ளே போனேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் நிற்கிறீங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு,
உனக்கு டவல் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்களும் அம்மா குக்கி டவல் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டவல் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே அந்த லைட்டாக வந்து டோர் ஓப்பன் பண்ணி டக்குன்னு வந்து டவல் வாங்கி கதை சத்திடுறீங்க. ஜேக்கிக்கு நமக்கு சிரிப்பாக வருது. ஸோ நீங்கள் வந்து டவல் கட்டிக்கிட்டே வெளியில் வரீங்க. வெறும் டவல் மட்டும் தான் கட்டிகிட்டு வரீங்க. ஜேக்கி வந்து ரூமில் தான் இருக்காரு. நீங்கள் அவர் பார்த்துட்டு குக்கி நீ இன்னும் வெளியில் போகலையா? இல்லையா, நான் அதுக்கு வெளியில் போனோம். குக்கி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. குக்கி வெளியில் போ. நான் அதுக்கு வெளியே போனோம், நீ வேணா போய் பாத்ரூம் போய் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டவலை மட்டும் கட்டிட்டு உங்களுக்கு ஜேக்கி முன்னாடி நடக்கவே ரொம்பவே ஷையாக இருக்குது. இப்போ உங்கள் கபட் கிட்ட போகிறீங்க. உங்கள் கபட் வந்து பெட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கபட்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜேக்கி உங்களை பார்க்குறாரு. அவர் அப்படியே உங்களை தான் ஸ்டாச்சு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் கண்ணெல்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து டேர்ன் பண்ணும்போது ஜேக்கி உங்களே பார்த்துட்ருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க. சரி அப்படியே பாத்ரூம்க்கு ஓடிலாம் சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் ஜேக்கி வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு வேகமாக இழுத்துடுறாரு. இப்போ நீங்கள் வந்து ஜேகே ஃபேஸ் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. அப்புறம் ஜேகே வந்து அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அவர் பார்க்குறீங்க. அப்படியே வந்து போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே வந்து அப்படியே உங்களை அந்த பெட்டு கீழே படுக்க வச்சுட்டு அவர் வந்து மேலே வந்துடுறாரு உங்கள் மேலே. நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. ரொம்பவே பேஷனேட்டாக அண்ட் சாஃப்டாக இருக்குது. இந்த கிஸ்ஸு ரொம்பவே டீப்பாக லாங்காக போய்கிட்டுருக்கு. அவர் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் கையெல்லாம் வந்து ஸ்கின் அப்படியே டச் ஆகுது. அவர் கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அவர் கையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் முடியல. அவர் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட ஹேண்டை வச்சு. அப்புறம் அப்படியே வந்து திடீர்னு வந்து தியா வந்து டோரை வந்து நாக் பண்ணுறா. ஜேகே வந்து பயந்தடிச்சு எழுந்து உட்காந்துடுறாரு. நீங்கள் குடுகுடுன்னு வாஷ்ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறீங்க. தியா வந்து டோருக்கு போய் நின்றுட்டுக்கா. நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு பிறகு ஏன் டைம் ஆச்சு, சீக்கிரம் ஜேகே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அவரை முடிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பார்த்துட்ருக்க? குக்கி இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அவளுக்கே ஞாபகம் வருது. அப்புறம் உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. அப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவள் எதுக்கு அப்படி பார்க்குறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலடி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஐயோ புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறா. ஜேக்கும் வெளியில் வராரு. வந்துட்ட பிறகு நீங்கள் 3 பேரும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பி போயிடுறீங்க. காலேஜ் கிளம்பி போயிட்ட பிறகு அங்கே யூனா வந்து இருக்கா. யூனா பார்க்க ஜேக்கிக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்ககிட்ட மட்டும் அவளோட அட்டென்ஷனாக வச்சுட்டு இருக்காரு. உங்ககிட்ட மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே லன்ச் டைம் ஆகுது. ஸோ லன்ச் டைமில் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, குக்கியா அதான் எனக்கு காலெலாம் சரியாக வச்சு தானே நானே சாப்பிட்டுக்கிறேன்னு. ஏன் முன்னாடி நான் ஊட்டி விட்றேன், அது உடம்பு சரினா மட்டும் ஊட்டி விடணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட அப்படியே சைட் உதரத்தில் வந்து ஒரு பர்கர் சோறு வந்து இருக்கு. ஜேகே அதை பார்த்துட்டு அவர் ஹேண்டால் எடுக்கணும்னு அப்படியே கையை கொண்டு வர்றாரு. திடீர்னு அவருக்கு என்ன யோசிச்சாருன்னே தெரியல. டக்குன்னு வந்து உங்களை லிப்லாக் பண்ணிடுறாரு, கிஸ் பண்ணிடுறாரு. கபி, ஜிமின், சுகா, தியா எல்லாருமே செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. அவங்க அப்படியே அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்டேருந்து விலகிடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க.
அங்குள்ள எல்லாருமே உங்கள் 2 பற்றி தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு இருக்கீங்க ஷாக்கிங்காக. ஜேகே அவர் வாயில் என்ன பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் அவர் வாயை பார்க்குறீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, எல்லாரி உன்னோட உதட்டோரத்தில் ஒரு பறக்க சோறு இருந்துச்சா, அதான் அதுக்கு குக்கி நீ கையாலே எடுத்துருக்கலாமே, ஏன்னா என்கிட்டே சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக் டி, நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அப்புறம் ஜிமின் அண்டு தியா ஷுகா அவங்களாம் வந்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஜேகே பார்த்து செம்ம கடுப்பில் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து ஜிமின் ஷுகா தியாலாம் பார்த்துட்டு எதுக்கிட்ட அப்படி பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவங்களாம் கோர்ஸை சொல்கிறாங்க, ஏன்டா ஒரு சிங்கிள் இருக்கிற இடத்துல இப்படியா நான் பண்ணுவேன், அதுவும் எங்கள் முன்னாடி நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க 4 பேருமே. ஜேகே சிரிச்சுட்டு, ஏன் முன்னாடியே நான் கிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்னடா வந்தது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க எல்லோரும், அது நீ கொண்டு போய் தனியாக பண்ணலாம் தானே, எங்கள் முன்னாடி நான் பண்ணுவேன், அதுவும் இத்தனை பேர் இருக்காங்க, அதுவும் ஒரு சிங்கிள்ஸ் முன்னாடி இப்படி பண்ணிட்டியடா, சிங்கிள்ஸ் அவ்வளோ ஒன்று சும்மா விடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே, ஐயோ இதெல்லாம் மட்டும் மூடிட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கடா, சும்மா சிங்கிள்ஸாக பார்த்து சாப்பிட்ணும், நானும் சிங்கிள் வந்து கப்பலானவன் தான், புரியுதா, என்னோடய சாப்பாடும் உங்களுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழு சிங்கிள் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களாம், டீக்கு ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேச்சை மாற்றிடுறாங்க. ஜேகே சிரிச்சுட்டு அப்புறம் அங்கே வந்து யூனா வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு செம்மையாக கோவம் வருது. அவள் என்ன பண்ணுறான்னா டைரெக்டாக போய் இது நீங்கள் வந்து வாஷ்ரூம் போயிருப்பீங்க, ஸோ அவளும் வந்துட்டு உங்கள் பின்னாடியே வந்திருப்பா. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓகே டாமி, நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.